இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாள் தவக்கால சிந்தனையாக கீழ்ப்படியாமையினால் உண்டாகும் விளைவுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதலே பலியை விட சிறந்தது. எனக்கு அருமையானவர்களே, இதற்கு ஆதாரமாக யோனா புத்தகத்தில் யோனா என்கிற மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் யோனாவை பார்த்து, நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி, அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பி ஓட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு யோனா கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் கடும் காற்றை அனுப்பினார். கடலில் பெரிய கொந்தளிப்பு உண்டானது. கப்பலில் பிரயாணப்பட்டு வந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி, தன் தெய்வத்தை நோக்கி அவர்கள் மன்றாடலாகினர். ஆனால் யோனாவோ கப்பலினுடைய அடித்தட்டிலே போய் படுத்து நன்கு உறங்கி கொண்டிருந்தான். சீட்டு போட்ட பொழுது அந்த சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது. அப்ப யோனா சொன்னான், என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள், கடலின் கொந்தளிப்பு அடங்கிவிடும் என்றான். அப்ப யோனாவை கடலில் தூக்கி எறிந்தார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கியது. யோனா 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றுக்குள் இருந்தான். அப்பொழுதுதான் உணர்ந்தான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாததினாலே வந்த விளைவுகளை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் மன்றாடினான், கதறினான். ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட மீன் அவனை கரையிலே கக்கியது. மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு நேராய் வந்தது. அவன் நினிவேக்கு சென்று 40 நாட்களுக்குள் இந்த நினிவே அழிக்கப்படும் என்று சொன்னான். அதை கேட்டவுடன் நினிவே மாநகரத்தில் பெரியோர் முதல் சிறியோர் வரை, அரசன் முதல் ஆடு மாடுகள் வரை உண்ணாமலும் குடியாமலும் இருந்து சாக்கு விடை உடித்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடலாயினர். ஆண்டவர் அந்த ஜனங்கள் தீய வழிகளை விட்டு விலகுகிறதை பார்த்து தன்னுடைய மனதை அவர் மாற்றிக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு ஒரு அருமையான சகோதரனை தெரியும். அவன் சிறு வயதிலிருந்தே பீடி, சிகரெட், குடி இவற்றுக்கு அடிமையாய் இருந்தான். வாலிப வயதில் தன் நண்பர்களோடு இணைந்து உல்லாசமாய் போதை வஸ்துகளுக்குள் அவன் விழுந்து கிடந்தான். பாருங்கள், பெரியவர்கள் சொன்னார்கள், மற்றவர்கள் சொன்னார்கள், எதையும் அவன் கேட்பதா இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆனால் தினமும் அவன் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை தேடுகிற மனிதன், செபிக்கிற மனிதன், வேதத்தை படிக்கிற மனிதன், ஆண்டவருடைய வார்த்தையை அநேக முறை கேட்டான். ஆனாலும் அந்த போதையான காரியத்திலிருந்து அவனால் விடுதலை பெற முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாதவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் அவன் வேலை ஸ்தலத்தில் மயங்கி விழுந்தான். டாக்டர்கள் சிகிச்சை அளித்த பொழுது கண்டுபிடித்தாங்க, அவனுடைய லங்ஸ் எல்லாம் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு தொண்டையும் பாதிக்கப்பட்டு விட்டது. கடைசி தருணத்திற்குள் அவன் சென்றான். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான், எத்தனையோ முறை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேனே, எத்தனையோ முறை நான் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தேனே, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாததினாலே என் ஜீவனையே நான் இழந்து போகிற சூழ்நிலைக்கு நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தான். எனக்கு அருமையானவர்களே, இன்று நம்முடைய நிலை என்ன? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனா கீழ்ப்படிகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாததுனாலே அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டல்லவா இருக்கிறோம். இன்று கல்வாரி நாதரை நோக்கி பார்ப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன்.